ஹாய் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரி பை சுபிக்ஷா. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் இப்போது நர்சரி ஷாப்பிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஒரு பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி சாப்லிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கும் பிளான்ஸ்க்கும் எப்போவுமே செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வருவேன். ஆனால் ஒரு 1 வீக்குக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வாட ஆரம்பிச்சிரும். எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் அது ஏன்னே தெரியல. பட் இந்த வாட்டி என்ன ஆனாலும் வாங்கிடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே நர்சரியிலே நாங்கள் டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டோம். ஸோ அங்கேயே பாட்டெல்லாம் கிடச்சது. ஸோ அவங்களே எல்லாம் மாற்றி தர சொல்லிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். வெட்னஸ்டே மார்னிங் இன்றைக்கி போகி. ஸோ இன்றைக்கி தான் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக பட்டரில் வீட் பிரெட் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சீஸ் எல்லாம் கிரேட் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டேன். சிம்பிளாக முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே நம்ம ஊரில் இல்லை பொங்கலுக்கு. அதுவே ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துச்சு. இங்கெல்லாம் பெருசாக பொங்கல் செலிப்ரேஷன் எதுவும் கிடையாது. அதனால் நம்மளே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். நாங்கள் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். பட் இங்கே எதுவுமே கிடைக்கல, நம்ம ஊரில் கிடைக்கிற திங்ஸு. அப்புறம் லக்கிலி எனக்கு பிக் பாஸ்கெட்டில் எல்லாமே கிடச்சது. சரி வேறு வழி இல்லை, நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நான் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஈவன் மாங்காய் இலை, வாழை இலை, சாமந்தி பூ, இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் கூட இங்கே கிடைக்கல. ஈவன் பாட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதெல்லாமே ரொம்ப நம்ம ஊரை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் இன்னும் ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் இருக்கும். ஒரு 4 டேஸு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். நம்ம கோலம் போடுறது, அப்புறம் மற்றவங்கெல்லாம் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்குறது, அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரியல எப்போ நம்ம ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணுவோன்னு தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கரும்பு கூட இங்கே கிடைக்கல. அதனால ஒரு பைப்பையே ஒரு கரும்பு மாரி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். க்யூப்ஸ் மாரி கிடச்சது கரும்பு சாப்பிட்றதுக்கு. பட் இந்த மாரி ஹோல் சுகர் கேன் கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த மாரி பைப்பையே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பாட்டும் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நாங்களே டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாங்காய் இலைலாம் ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. சரி ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தானே அப்படின்னு சொல்லி அதிலே நல்லா இருக்கிற லீஃப் எல்லாம் செப்ரேட் பண்ணி டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் பாட்டு நான் டிசைன் பண்ணது பேஸ்டல் ஷேட்ஸில். அண்ட் இந்த ப்ரௌன் பாட் என்னோடய ஹஸ்பண்ட் டிசைன் பண்ணாங்க. இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த 2 பாட்டில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டு தான். நெனச்சத விடவே ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அ சரி ஏதோ ஒண்ணு செலிப்ரேட் பண்ணோம் அப்டின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ எங்களோட இந்த பால்கனி பொங்கல் எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லுங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.